அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் தரணி. நான் லாஸ்ட்டாக நடந்த GROUP2A நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்துட்டு சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் போஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கிறேன். கோச்சிங் சென்டர் அப்படின்றது அவசியம் இல்லையான்றது அது அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்தது. பட் நான் வந்துட்டு ஃபீல் பண்ணது கோச்சிங் சென்டருக்கும் நான் தனியாக படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு ஃபீல் பண்ணேன்னா, நான் வீட்டில் உட்காந்து படித்தா என்னால் படிக்க முடியும். ஆனால் நான் அந்த ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கேன், ஒரு டாபிக் படிச்சுட்டு இருக்கேன்னா அந்த டாப்பிக்கை படிக்கிற விஷயங்கள் மட்டும்தான் எனக்குள்ளார ஏறிட்டு இருக்கும். இதே நான் வந்துட்டு இங்கே சென்டரில் உட்காந்து படிக்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இங்கே நாங்கள் நிறைய பேர் சேர்ந்து உட்காந்து படிக்கும்போது அவங்க மற்றவங்க படிக்கிற டாபிக்ஸ் பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க, நான் படிக்கிற டாபிக்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 4-5 டாபிக்ஸை பற்றின விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு தெரிய வரும். அது சம்மந்தமாக கரண்ட்டாக ஏதாவது நடந்திருக்கா இதெல்லாம் உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு மைண்டும் டயர்ட் ஆகாது. ஆனால் நமக்குள்ளார நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்குள்ளார போயிருக்கும். அதுதான் வந்துட்டு கோச்சிங் சென்டரோட இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதே மாதிரி நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றது நம்மளா நோட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு அதிகமான டைம் ஆகும். இதே கோச்சிங் சென்டரில் வந்துட்டு நோட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நீட்டான நோட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ நம்ம தனியாக பண்ணுறப்போ இருக்கிறதுக்கும் கோச்சிங் சென்டருக்கும் அந்த டைம் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ அந்த நோட்ஸ் எடுக்கிற டைம் சேவ் ஆகிறனால படிக்கிறதுக்கான டைம் அப்படின்றது வந்துட்டு நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நம்ம தனியாக ப்ரிப்பேர் பண்ணும்போது டெஸ்ட் வந்துட்டு நம்ம எங்கேயாவது டெஸ்ட் பேட்ச் போட்டு நம்மளே கூட பண்ணலாம். பட் இருந்தாலும் அந்த கோச்சிங் சென்டரில் நிறைய பேருக்கு நடுவில் உட்காந்து எழுதும்போது தான் நம்ம ஆக்சுவலாக அந்த எக்ஸாமில் நிறைய பேருக்கு நடுவில் உட்காந்து எழுதுகிற ஃபீல் வந்துட்டு நம்மளுக்கு வரும். அந்த எக்ஸாமுக்கும் டெஸ்ட்டுக்கும் நடுவில் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நம்மளுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு டெஸ்ட்டாகவே அந்த எக்ஸாம் வந்துட்டு மாறிடும். ஸோ அந்த பதட்டம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக நம்ம வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக நம்மளோட எக்ஸாமை வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணலாம். நான் மயிலிறகு அகாடமியில் படித்தேன், கரூரில் இருக்கிற மயிலிறகு அகாடமியில். எனக்கு எப்படி என்னோட சென்டர் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நான் அகாடமிக்குள்ளே நுழையும் போது டிஎன்பிஎஸ்சி பற்றின சுத்தமாக நாலேஜ் இல்லாமல் தான் உள்ளார வந்தேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி அது கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் இதை பற்றின நாலேஜ் வந்துட்டு எனக்கு கிடைச்சிது ஃபஸ்ட் விஷயம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக்ஸ் சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸையும் அனலைஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான விஷயங்களை எந்த மாதிரி படிக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் உட்காந்து படிக்கலாம், நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். இதே நம்ம வந்துட்டு அகாடமியில் படிக்கும்போது இங்கே டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த டாபிக்ஸ்க்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும், இதுலேருந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும். அதாவது ஒரு சில பகுதிகளிலேருந்து மேட்சாக கொஷின்ஸ் வரலாம், ஒரு சில பகுதிகளில் ஸ்டேட்மெண்ட்ஸாக கொஷின்ஸ் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நம்ம அகாடமியில் படிக்கும்போது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டீச்சர்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு டீச் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ அகாடமின்றது வந்துட்டு ஒரு ப்ரிலிமினரி ஓரியன்ட் கோச்சிங் அப்படின்றது எனக்கு இந்த மாதிரி தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. முக்கியமான விஷயம் வந்துட்டு டெஸ்ட் முடிச்சுட்டு அந்த கொஷின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணினாங்க. அந்த டிஸ்கஷன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. டெஸ்ட் ஒரு 3 hours எழுதுகிறோம், எழுதி முடிச்சுட்டு வந்து அந்த டிஸ்கஷன் அப்படின்றது மறுபடியும் ஒரு 2 hours நடக்கும். அந்த 2 hours டிஸ்கஷன் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அந்த டிஸ்கஷன் மூலமாக நம்ம திரும்ப ஒரு 2 டெஸ்ட் அப்போவே வச்சோம்னா எழுதக்கூடிய அளவுக்கு நாலேஜ் வந்துட்டு அந்த டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது ப்ரிலிமினரி ஓரியன்ட். மெயின்ஸ்க்கு எந்த மாதிரி கோச்சிங் கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, சிலபஸ் வைஸ் வந்துட்டு வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு டாபிக் டெஸ்ட் அப்படின்னா அந்த டாப்பிக்கை பற்றின விஷயங்களை வந்துட்டு இந்த வீக் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க. ஓவராலாக ஒரு நோட்ஸாக கொடுத்து அதுலேருந்து மட்டும் கொஷின்ஸ் கேட்காம அந்த டாப்பிக்கை பற்றின நாலேஜை மட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு அந்த டாபிக் சம்மந்தமாக நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேடணும் அப்படின்றது நம்மளுடைய ஒர்க்கு வந்துட்டு அதிகமாக்குனாங்க. ஸோ நம்மளோட ஒர்க் அதிகமாகும் போது தான் நம்ம நிறைய பக்கத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை கேதர் பண்ணிட்டு வருவோம். இங்கே வந்துட்டு அகாடமியில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவங்கவுங்க கேதர் பண்ண விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது நிறையா கண்டென்ட் கிடைக்கும். ஒரு டாப்பிக்கு நம்ம மட்டும் தனியாக தேடினா கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும், எல்லாரும் தேடி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறையா கண்டென்ட் கிடைக்கும். ஸோ ஒரு டெஸ்ட்டுக்கான டாபிக்ஸை பற்றி முன்னாடி வாரம் அவங்க சொல்லி அந்த டாபிக்ஸ்க்கான கொஷின்ஸ் புதுசாக நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்த்து மெயின்ஸ்க்கு வந்துட்டு திடீர்னு ஒரு டாப்பிக்கை பார்த்து அது சம்மந்தமாக நம்ம டிஸ்கிரிப்டிவாக டெஸ்ட் எழுதும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு டாப்பிக்கை பற்றி எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கே தெரிய வரும். ஸோ மெயின்ஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி டெஸ்ட் திடீர்னு கொஷின் பேப்பர் கொடுத்து டெஸ்ட் எழுதுனது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுக்கு முதல்ல அந்த டிஸ்கிரிப்டிவில் நம்ம எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ரைட்டிங் கெப்பாசிட்டியை வந்துட்டு முதல்ல கொண்டு வரணும். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்து எழுதுங்க, எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்கன்ட்டு அந்த ரைட்டிங் கெப்பாசிட்டிக்காக டைம் எவ்வளோ வேணாலும் எடுத்து முதல் கொஷின் பேப்பரை பார்த்து எழுத சொன்னாங்க. அடுத்தடுத்த கொஷின் பேப்பரில் வந்துட்டு அப்படியே பார்க்காம எவ்வளோ மட்டும் எழுத முடியுதோ அவ்வளோ மட்டும் எழுதுங்க அப்படின்றது அந்த 3 hours எவ்வளோ முடியுதோ அவ்வளோ முடிங்க அப்படின்னாங்க. அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அந்த 3 hours கம்ப்ளீட் பேப்பரையும் கம்ப்ளீட் பண்ணணும். அந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம வந்துட்டு டெவலப் பண்ணி கொண்டு போனாங்க. அதே மாதிரி இந்த மெயின்ஸ் டெஸ்ட்டில் எப்படி டிஸ்கஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொருத்தரோட பேப்பரையும் இண்டிவிஜுவலாக தனித்தனியாக கூப்பிட்டு ஒவ்வொருத்தர் பேப்பர்லேயும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஆட் பண்ணணும், எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு தேவை இருக்காது, இந்த மாதிரிலாம் தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவங்கவுங்க பேப்பரை பற்றி சொல்லும்போது அப்போ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு நம்மளுக்கு தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மெயின்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்படின்றது இங்கே எனக்கு கொடுத்த கோச்சிங் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.